வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து ஒரு ஈவினிங் ஸ்நாக்கு தான். கடலை மாவு போண்டா. அது எப்படி போடலான்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு வந்து நான் 2 கப்ஸு கடலை மாவு எடுத்துக்கிட்டேன். அதில் வந்து 1/2 கப்பு அரிசி மாவு போட்டிருக்கேன். அப்புறம் ஆனியன் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் எடுத்துக்கலாம். அதோட ஒரு 2 ஸ்பூன் வந்து இட்லி மாவு சேர்த்துக்கலாம். இப்போ கட் பண்ணி வச்ச ஆனியனை இதோட சேர்த்துக்கலாம். அதுக்கு தேவையான உப்பு போட்டுடலாம். கொத்தமல்லி கருவேப்பிலையை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் இதோட சேர்த்துட்றேன். அப்புறம் இதுக்கு தேவையான காரம் போட்டுக்கலாம். சில்லி பவுடர் தான், அதையும் இதோட போட்டுடலாம். பெருங்காயமும் போட்டுடலாம். அவ்வளோதான். இதில் கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். போண்டா போடுற அளவுக்கு அந்த கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் நல்லா கலந்து விட்டுறலாம். ரொம்ப கெட்டியாக இருக்குது, அதனால் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கிறேன். ஃபஸ்ட்டு கலந்துட்டேன், இப்போ இதுக்கு நான் தண்ணியை விட்டுக்கலாம். இன்னும் கூட கொஞ்சம் தண்ணி எடுக்கும் போல். அவ்வளோதாங்க. இப்போ கொஞ்சம் கெட்டியாக இருக்குது, இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி கரைச்சிக்கலாம். அவ்வளோதான். இப்போ வந்து போண்டாவுக்கு போடுற பேட்டர் ரெடி. அதுக்குள்ளே சைட் பை சைடு நான் வந்து ஸ்டவ்வில் வந்து எண்ணெயும் காய வச்சுருக்கேன். ரொம்ப திக்காக இருந்துச்சுன்னா போண்டா வந்து ஹார்டாக இருக்கும், அதனால் இன்னும் கொஞ்சம் டைல்யூட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சு. இப்போ நம்ம இதை எடுத்து போண்டாவை போட்டுடலாம். மழை பெய்யுது, சுட சுட இந்த மாதிரி ஒரு போண்டா போட்டு சாப்பிட்டு டீயோ காஃபியோ குடித்தோம்னா நல்லாயிருக்கும். நீங்களும் இதை மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். யாருக்கெல்லாம் இந்த மாதிரி மழை பெய்யும் போது இந்த மாதிரி சூடாக ஒரு ஸ்நாக்ஸும் டீயோ காஃபியோ குடிக்கணும் அப்படின்னு தோணுமோ அவங்கெல்லாம் என்ன இன்றைக்கி நீங்கள் மழைக்கு என்ன பண்ணுனீங்க, என்ன ஸ்நாக்ஸ் செஞ்சீங்கன்றதை நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். பாருங்கள், நல்லா ஒரு நல்ல பொன்னிறமாக வந்துடுச்சு. இந்த எண்ணெய் சடங்குது, அது அடங்கின உடனே நம்ம அதை எடுத்துடலாம். அவ்வளோதாங்க, ஈஸியாக போண்டா ரெடி. இதிலே நீங்கள் வந்து புதினா இருந்தால் புதினா போடலாம், பூண்டு இருந்துச்சுன்னா பூண்டு வேணும்னா தட்டி போட்டுக்கலாம். இங்கே யாருக்கும் பிடிக்காது, அதனால நான் பூண்டு போடல. 2 சோம்பு கூட போடலாம், அந்த டேஸ்ட்டு பிடிச்சவங்க அது மாதிரி கூட இதோட சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி வெறும் கொத்தமல்லி கருவேப்பிலை இதான் போட்டிருக்கேன். சுட சுட ரசம் வச்சு இந்த போண்டா தொட்டு கூட சாப்பிட்லாம், அது கூட நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். ரசம் சாதத்துக்கு இது நல்ல மேட்ச்சு. நல்லாதாங்க. இப்போ சுட சுட போண்டா ரெடி. பாருங்கள், உள்ளே சாஃப்டாக வெளியே ரோஸ்ட்டாக நல்லா இருக்குது. அடுத்ததையும் போட்டு எடுத்துட்டோம்னா ஈவினிங் ஸ்நாக் ரெடி. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.